ஆக்சுவலா இந்த இந்த ஃபுல் மூவியே நீங்க பெஸ்ட்டா தான் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி, இந்த பர்ட்டிகுலரான ஒரு சீக்வென்ஸ் நான் ரொம்ப பெஸ்ட்டா பண்ணியிருக்கேன். ஐ நோ ஐ ஃபெல்ட் வெரி பெஸ்ட் அப்படின்னு இருக்கும்ல. அது மாரி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் சீன் இருக்கா உள்ள? இதுதான் நான் பெஸ்ட்டா பண்ணியிருக்கேன் அப்படி இல்லாம, ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப நெறைய நான் வந்து கேரக்டரோட கனெக்ட் ஆயி, இல்ல அவங்களுடைய அவங்களுடைய இந்த எமோஷன் எப்படி எப்படி வெளியில கொண்டு வரது, அப்படி ஒரு விஷயம். நம்ம போயிடுவோம் அவங்க எமோஷனலுக்குள்ள கொஞ்ச நேரத்துல. ஆமா. ஆ. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட்ல இருந்தே நான் நெறைய காம்போசிஷன் ஆரம்பிச்சு, ஷூட்டுக்கு ரொம்பவே முன்னாடியே நான் சசி கிட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பீசஸ், அப்புறம் சாங்ஸ், டெமோஸ் மாதிரி பண்ணி, லைக் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கும்போது, சரி இது இது அது பண்ணக்கூடிய வேலை அது கரெக்ட்டா பண்ணுதான்னு, ஏன்னா அதுதானே ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஆமா. அவர் தான் கண்டிப்பா, ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. ஸோ அது வந்து பண்ணக்கூடிய வேலை கரெக்ட்டா பண்ணிடுச்சுன்னா, நம்ம பேசவே தேவையில்ல. அவரும் கனெக்ட்டா அதோடைய வைப் கேட்ச் பண்றாரு. ம். அது அவருடைய வைப் கேட்ச் பண்ணியிருக்குன்னா, அதுதான் கரெக்ட்டான ஒரு டைரக்ஷன் அப்படி தெரியும். ஸோ ஒரு நாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஷூட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் எடிட்க்கு அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் ஆரம்பிக்கும்போது, ஆக்சுவலி மெயினா ஆரம்பிச்சது வந்து கிளைமாக்ஸ்ல ஒரு சீன் இருக்கு.